என்னப்பா பாத்ரூம் வருதுப்பா. ஏய், சும்மா சொல்றியா? இல்லைன்னா நான் பெட்ல போயிருவேன். ஆத்தத்துல தூங்கறதுக்கு நாமளே கூட்டு போவோம். வந்து தொலை. ம். அப்பா என்ன உனக்கு உச்சா வருதா? இல்லப்பா, தண்ணி வேணும்ப்பா. தண்ணி தான் கேன்ல இருக்குமே. அந்த தண்ணி எல்லாம் காலி. எல்லாமே அக்கில் குடிச்சிட்டான். அவனே ஃபுல்லா குடிச்சிட்டானா? ம். ஆமா, அவனுக்கு நைட் இதான் வேலை. தண்ணி குடிப்பான், பாத்ரூம் போவான், தண்ணி குடிப்பான், பாத்ரூம் போவான், தண்ணி குடிப்பான், பாத்ரூம் போவான், திரும்பியும் தண்ணி குடிப்பான், பாத்ரூம் போவான். தண்ணி குடிப்பான் பாத்ரூம் போவான்னா எப்பதாம்மா தூங்குவான்? யாருக்கு தெரியும்? ஆமா, இவன் டெய்லி இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானா? ஆமா, அவன் அம்மாவை தான் எழுப்புவான். இப்போ அம்மா இல்லைல்ல, நீங்க மாட்டிக்கிட்டீங்கல்ல, அதனால தான் உங்களை எழுப்புறான். பாவம் உங்க அம்மா. எத்தனை வாட்டி எஞ்சிக்கிறது? அப்பா பாத்ரூம் வருதுப்பா. பாத்ரூமா? ஒரு நிமிஷம். இந்தா இத புடி, இதையும் புடி. அவனை ஒண்ணுக்கு வந்ததுன்னா அங்கேயே பேஞ்சுக்கோ, அங்கேயே படுத்துக்கோ போ. கருப்பு கிளம்பி. அப்பா பசிக்குதுப்பா. பசிக்குதா? என்னடா ஒண்ணுக்கு போற இல்ல பசிக்குதுங்கிற? அதெல்லாம் காலைல பாத்துக்கலாம், படுங்க. இதே அம்மாவா இருந்தா பசி வேர்ல படுக்க விட்டுருப்பாங்களா? என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான். சரி, உன்ன அம்மா புராணம் பாடாதீங்க. சாப்பிட ஏதாச்சும் வேணும், அவ்வளவுதானே? வாங்க செஞ்சு தரேன். அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்கப்பா. அப்பா எழுந்துருங்க, டைம் ஆகுது. ஏய், என்னடா நீங்க? ஓ, என்னம்மா? டைம் 7 ஆச்சு. 7 ஆச்சா? ஐயோ, 7:45க்கு ஸ்கூல் பஸ். அதுக்குள்ள ரெடி ஆகணும். 7:45? இன்னும் 45 மினிட்ஸ் தான் இருக்கா? இல்ல, 44 மினிட்ஸ் தான் இருக்கு. 1 மினிட் ஓவர். சரி, அப்பாக்கு இந்த வேலை புதுசு இல்லையா? நீங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு டக் டக்குன்னு சொல்வீங்களா? அப்பா டக் டக்கு பண்ணிடுவேனா? ஓகே. காலையில எழுந்துட்டு பிரஷ் பண்ணி விட்டு பால் தரணும். ஸ்கூல் யூனிஃபார்ம் அயர்ன் பண்ணி வைக்கணும். எனக்கு குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு விடணும். எனக்கு ஜடை போட்டு விட்டு ஷூ போட்டு விடணும். இதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விடணும். லஞ்ச் கட்டி ஸ்நாக்ஸ் பேக் பண்ணணும். வேன் வரைக்கும் வந்து டாட்டா சொல்லணும். சடனாக நான் லஞ்ச் பேக்கை வீட்லேயே வச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிடுவேன். டிரைவர் கிட்ட 1 நிமிஷம் இருங்கன்னு கெஞ்சி ஓடி போய் லஞ்ச் பேக்கை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். அம்மா, என்னப்பா அம்மா கிட்ட பெட்டு கட்டாமலே இருந்துடலாம் நினைக்கிறீங்களா? இப்போ ஃபீல் பண்ணி என்ன பண்றது? நான் அதுக்கு ஃபீல் பண்ணலாமா? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு என்னையும் வேலைக்கு அனுப்ப ஒரு ரோபோவால கூட முடியாது. இவ்வளோத்தையும் அம்மா பண்றா பாரு. அம்மாவுக்கு அப்பா பண்ணுங்க பண்ணுங்க. என்னப்பா அம்மா கோவத்துல ஃபோன் எடுக்கலையா? ரீசார்ஜ் பண்ணலன்னு வருதுமா. இப்போ என்ன உங்களுக்கு அம்மா வரணும் தானே? அம்மா! ஏய் ஜே, வந்துட்டியா? பசங்க கூப்பிட்டோன்னே வந்தாங்க பாத்தீங்களா? அதுதான் அம்மா. அதுவும் கரெக்ட் தான். ஜே, வீட்டில் சும்மா தானே இருக்கிற, அப்படி என்ன வேலை பண்றேன்னு தெரியாம சொல்லிட்டோம்மா. நீ பார்க்குற வேலையில 1% கூட நல்லா பார்க்கவே முடியாது தெரியுமா? ஆஃபீஸ் வேலை வீட்டுக்கு வந்து 1 hour எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொன்னாலே என்னால் சுத்தமாக முடியாது, வெறுப்பாயிடும். ஆனால் நீங்கள் 24 மணி நேரம் வேலை செய்கிறீங்கல்ல, நீங்கள்லாம் கிரேட்லேயே கிரேட் தெரியுமா? சாரி, நான் அப்படி தெரியாமல் பேசிட்டேன், மன்னிச்சு. சரி சரி, எப்பயா புரிஞ்சுதே. நானும் இனிமே கோச்சிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போக மாட்டேன். போங்க போங்க, ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அக்கி ஸ்டார்டிங்கே நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, சந்தோஷமா வேறதா வெறுப்பா இருக்கும். சண்டையும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து போனாதான் சந்தோஷம்னா என்னன்னு தெரியும். அதுதான் இப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம்ல. இப்ப பாடுவோமா? எங்க